இப்போ நுஸ்ரத் நம்ம தெய்வலையிலேருந்து இங்கே வந்துட்டு இருந்தோம் கோல் ஃபேஸுக்கு தெய்வலை வெள்ளவார்த்தை மம்மளப்பட்டி எல்லாம் கடந்து வரப்போது நம்ம பேசின விஷயம்தான். தெய்வலை ஒரு வகையாக இருந்துச்சு, வெள்ளவார்த்தை ஒரு வகையாக இருந்துச்சு, மம்மளப்பட்டி. ஆனால் கொல்பட்டியில் என்டர் பண்ணக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்கலோ அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னும் இலங்கை டெவலப் பண்ணணும், டூரிஸ்ட்டை நிறைய பேரை வர வைக்கிறேன்னு சொன்னால். நீங்கள் ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க. அதால் எப்படி அந்த நாடு எப்படி வெளிநாட்டவர்களை கவராங்க, அந்த ஏரியாவை டூரிஸ்ட் ஏரியாவை எப்படி மாற்றுறாங்க, எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம். இப்போ இலங்கையில் நிறைய இடங்கள் இருக்குது. உண்மையாகவே பார்க்க போனால் கோடிக்கணக்கில் டாலரில் செலவழிச்சு இலங்கை நிறைய பேர் வராங்க. அது இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், எப்படி இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளை நல்ல கவர் அளவில் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் உலகத்தில் நிறைய நாட்டுகளுக்கு போய்க்கிற அப்படிங்கிறதால சொல்லுங்கள். அஸ்கர், நீங்க சொன்ன மாதிரி நம்ம வெள்ளவாத்திலிருந்து கொழும்பு நோக்கி வரும்போது பம்பலப்பட்டியை தாண்டி வரும்போது ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்று வருது. அதாவது கொல்பெட்டியோட வைப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் தேன் வெள்ளவாத்தை. வெள்ளவாத்தையில ஒரு விதமான ஒரு வைப் ஒன்று இருக்குது. பட் இப்போ கொல்பெட்டியை பொறுத்தவரையில வந்து நம்மளுடைய கேபிட்டல் சிட்டிக்கு தேவையான எல்லா சகல விதமான வாய்ப்பும் இருக்குது. ஆனா இப்போ டூரிஸ்ட் வரும்போது லோக்கல் டூரிஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கிற மைக்ரேட்டர் சொன்னால் வந்து வெளிநாட்டில இருந்து வர டூரிஸ்டாக இருக்கலாம், இன்டர்நேஷனல் டூரிஸ்டாக இருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து பேசிக் அடிப்படை வசதிகள் தேவை. அதாவது வந்து எப்படி, அதாவது வாஷ்ரூம் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். 200 மீட்டர்ஸுக்கு ஒருக்கா, அப்படின்னு சொன்னால் 1 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா வந்து வாஷ்ரூம் பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்க வேணும். அதுவும் வந்து கிளீனா இருக்க வேணும். சிங்கப்பூர் டாய்லெட்ல வந்து நீங்க போய் தூங்குறதுக்கு கேளுங்க, அப்படி கிளீன், அந்த அளவுக்கு கிளீனா இருக்கு. ஸோ எவ்ரி 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா வந்து அவங்க கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் சொன்னா வந்து அந்த மாதிரி கிளீன் எங்கேயும் காண்றதுக்கு எல்லாரும். ஸோ அது ஒன்று. இந்த இதுக்கும் இலங்கையில் இருக்கிற டாய்லெட் எல்லாம் பார்க்க போனா மூக்கு பத்தி தான் போகணும் சில இடங்கள், சிலவங்க போக மாட்டாங்க. ஸோ அது வந்து மிச்சம் இன்கன்வீனியன்ட். நம்ம நாடு வந்து மிச்சம் அழகான பியூட்டிஃபுல்லான நாடு வந்து, அப்ப மக்கள் மிச்சம் விருப்பம் அதுக்கு. ஆனா இத மாதிரி சின்ன சின்ன பேசிக் விஷயங்களால வந்து நம்ம நாட்டுல வந்து புகழ் வந்து கெடுபடுது. ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னா, டூரிஸ்டுக்கு வந்து அவங்க வாரது வந்து என்னத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா ஸ்பெண்ட் பண்றதுக்கு வராங்க. அப்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம லோக்கல் குசீன்ஸ் இருக்க வேணும். ஆனா பெஸ்ட் அண்ட் பெட்டர் ஹைஜீனோட இருக்க வேணும். இப்ப நம்ம இப்ப இருக்கிற இந்த ட்ரக்ல கரத்தையில போட்டு விற்கிற ஐட்டங்கள், கொசு இருக்குது, டஸ்ட் இருக்குது, பழைய எண்ணெய் வடிஞ்சிட்டீங்க. அப்ப அது எத்தனை நாள் ஆக்கினதுன்றது தெரியாது. கோல்ட் ஃபேஸை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னு கலரே மாறி இருக்கு. அந்த ஹைஜீன் விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு மேட்டர் ஒன்று. இதை என்ன செய்ய வேணும்னு சொன்னா வந்து முனிசிபல்ல இருந்து இவங்க அத்தாரிட்டிஸ் வந்து இது சரியான ஒரு நிலைமையை கொண்டு வரணும். எல்லாருக்கும் கடை போடுறது கொடுக்க கூடாது. கடை போடுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பேசிக் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேணும். அப்ப வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, ஓகே ஒரு ஃபுட்டை நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொன்னா சாப்பிடுறவங்க வந்து ஃபாரினர்ஸா இருக்கலாம், இல்ல லோக்கல்ஸா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குட் குவாலிட்டி ஃபுட் கொடுக்க வேணும். ஸோ அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எந்த விதமான குறைபாடும் இருக்க கூடாது. ஸோ ஃபுட் ப்ரிப்பரேஷன் சொன்னா அதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க சார்? நீங்க சொல்ற கரெக்ட். என்ன நம்மளே அப்ப விரும்பும்போது, இந்த நாட்டில் பிறந்த நம்மள நிர்பந்தத்தில் இருக்கும்போது சில இடங்களை போகும்போது கூட நம்ம ஜீரணிக்க முடியாம போவோம். என்னடா சாப்பாடு சாப்பிடுவோம் நீங்க சொன்ன மாதிரி. அப்ப ஃபாரின் அவ்வளவு செலவழிச்சு வரவங்க அப்ப அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க தானே. இப்ப நம்மளோட டாக்ஸி விஷயங்கள் இருக்குது. சில டாக்ஸிஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வந்து ஃபாரினர்ஸை கண்ட உடனே வந்து அவங்களுக்கு வேற ஒரு ரேட் ஒன்று கொடுக்குறாங்க. அப்ப அதுல டிரான்ஸ்பரன்சி ஒன்று இல்லை. அவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அது ஸ்கேம் ஆகிப்பட்டு இருக்குது. அப்ப அதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இதையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேணும். அதாவது பர் கிலோமீட்டர் இதுதான் ரேட்னு சொன்னா அது வந்து ஃபாரினர்ஸுக்கும் ஒரே ரேட்டா இருக்க வேணும், லோக்கல்ஸுக்கும் ஒரே ரேட்டா இருக்க வேணும். ஏன்னா வந்து இப்ப நாங்க வந்து சிங்கப்பூருக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா துபாய்க்கு போனோம் அப்படின்னு சொன்னா, இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போனோம்னு சொன்னாலும் வந்து எங்களோட கலரை பார்த்து, எங்களோட கண்ட்ரியை பார்த்து, நாங்க எங்கன்னு சொல்லி பார்த்து எங்களுக்கு மீட்டரை சொல்றது இல்ல. எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். ஸோ அந்த மாதிரியான இப்ப டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அப்படியான இடம் கொடுக்கக்கூடாது. டாக்ஸி டிரைவர்ஸுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து இதை முறையாக செய்யறதுக்கு ஒரு வழி ஒன்று கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஐயா நீங்க சொல்ற கரெக்ட். என்ன சொன்னா டெக்ஸ் டிரைவர்ஸ் மட்டும் இல்லை, ஃபாரினர்ஸை கண்டாலே நிறைய பேர் அந்த மைண்டை மாறிடும். வந்து ஏமாத்துறாங்க, ரொம்ப ஏமாத்துவாங்க. ஆனா அது சட்டம் கடுமையா இருக்கணும். யாரும் அப்படி ஏமாத்த முடியும். ஏன்னா இப்ப ஏமாத்த முடியும். ஏன்னா இப்ப சிஸ்டத்துல எல்லாம் போன்ல அடிச்சு பாக்குறாங்க, கூகுள் அடிச்சு பாக்குறாங்க. அப்ப ஏமாத்தி மாட்டுப்பட்டு நோண்டி ஆகக்கூடாது. நிறைய பேர் நோண்டி ஆகிக்கிறாங்க. அப்படி ஒரு கொத்துக்கு இவ்வளவுங்கிறத டாலர்லயே சொல்லிடுவாங்க. $1000 அப்படி சொல்லி எப்படி ஏமாத்த. ஆனா அதெல்லாம் இப்ப முடியாது. ஆனா இலங்கைக்கு அப்படி செஞ்சு இலங்கோட பேரே கடை வச்சிருவாங்க.
அது இல்லாம மத்த அடுத்த என்ன விஷயத்த நீங்க சொல்ல போறீங்க? அடுத்தது வந்து இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ட்ரெயினில் போகும்போது ம். ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டு அழகை பார்த்து அவங்க கொஞ்சம் ட்ரெயினில் வெளியாகி சும்மா இப்படி தொங்கிட்டு போகிற மாதிரியான சீன்கள் எல்லாம் வந்திருக்குது. ம். அப்படி தொங்கி போய் தலை அடிபட்டு அவங்க நிறைய பேர் உயிர் போன சரித்திரங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட நடந்துச்சு. ஓ, அப்போ அதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னா, முதலாவது இந்த ட்ரெயின் ரயில்வேஸ் இருக்குது இல்லையா, அதுல அப்படியான கம்பங்கள் ஆ. அப்படியான வந்து லைட் போஸ்ட் எதுவும் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் வந்து ஓரமாக்கணும், கொஞ்சம் தள்ளி போய் வைக்க வேண்டும். இப்போ யாரும் வார வந்து இப்போ அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தைனம் நடக்கலாம் ஆக்சிடென்ட், 2 தைனம் நடக்கலாம், தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு இல்லாது. அப்ப என்ன செய்யணும், அத்தாரிட்டிஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதே மாதிரி போஸ்டர் இருக்குன்னு சொன்னா அதை தள்ளி வைக்க வேண்டும். தள்ளி வச்சு அப்படியான நமக்கு அப்படி நடந்தது. டூரிஸ்ட் வந்து இங்க வந்து டெத் ஆகுறாங்க வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்களாலன்னு சொன்னா அது நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை. பாதுகாப்பு இல்லை இலங்கையில அப்படிங்கிற மாதிரி வந்துரும். சேஃப்டி இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா. ஸோ அதை இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா வந்து நம்மளோட ட்ரெயின் இருக்குது இல்லையா, ட்ரெயினை வந்து வேணா மக்கள் ஃபாரினர்ஸ் வந்து கூடுதலாக வந்து ட்ரெயினில் தான் போவாங்க, ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் உண்டு, அடுத்து நாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு வசதிகள் இருக்கிறது. ஆனா அந்த ட்ரெயின்ல இருக்கிற வசதிகள் போதாது. சீட்ல இருந்து டாய்லெட்ல இருந்து அதுவும் டாய்லெட் போனா வந்து இந்த வண்டவாளத்துல போற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. வந்து ப்ராப்பரான டாய்லெட் இல்ல, அதில் பெட்டியில கூட ஒரு வகையான ஸ்மெல் வரும். ஸோ அப்போ அதுல ஹைஜீன் பிரச்சனை இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யும், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்து கன்சிடர் பண்ணி இது போல செய்ய வேணும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல பேரை சொல்ற விஷயங்கள். டூரிஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னா இதெல்லாம் கூடுதலா பயன்படுத்துற விஷயம். இப்போ அங்கே வந்து இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. அதாவது நீட் அண்ட் க்ளீன் அண்ட் வசதிகள், சாப்பாடு விஷயங்கள், கேன்டீன் அண்ட் பாத்ரூம் விஷயங்கள் எல்லாமே வந்து சட்டப்படியா இருக்கு. அப்ப அதிலே போகணும்னு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம விலையும் கூடுதலா இருக்கும். அது பிரச்சனை, நல்லா கூடுதலா வைங்க. ஏன்னா அவங்க வாரவங்க பிச்சைக்காரங்க வாரது இல்லையா, அவ்வளவு தூரம் வாராங்க வந்து அவங்க செலவழிச்சு வராங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வராங்க. எங்களுக்கு தேவை வந்து அவங்க இங்க வந்து செலவழிக்கணும். ஆமா. சோ அப்படியான இதுகளுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் இங்க வந்து எக்ஸ்பென்சிவாவே இங்க பிரச்சனை இல்லை. அவங்களும் சந்தோஷமா மன திருப்தியோட போகணும், நமக்கும் காசு வரணும், அதுதான் முடியும். ஏன்னா வந்து இப்ப நம்மட டீ, ரப்பர், வேற என்ன சொல்லுவாங்க, கோகோனட் அண்ட் மாதிரி விஷயங்களை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். பிளஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஆனா அதை விட கூடுதலான வருமானம் நமக்கு வரும் டூரிசம். அந்த செக்டரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேணும். நிறைய இடங்கள் இருக்கு இலங்கையில. அப்ப நாங்க இப்ப இந்த டூரிஸ்ட் சம்பந்தமா இப்ப பேசியிருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களையும் தருவோம். இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நிறைய ஆஸ்திரேலியா, துபாய், சிங்கப்பூர் அப்படி போயிட்டு வந்ததால் அங்கே எப்படி டூரிஸ்ட்டை வரவழைக்கிறதுக்கு, அவங்கள அந்த நாட்டில் கவர்றதுக்கு அது எப்படி டெவலப் பண்ணுறாங்க, எப்படி அவங்களையும் திருப்திப்படுத்துகிறாங்க, இன்கம் எப்படி கூட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு அனுபவ ரீதியாக தான் இந்த விஷயத்தை இந்த நாட்டுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நம்மளோட நாடு அழகான நாடு. அந்த அழகான நாட்டை வந்து அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்க. அப்ப அந்த வாரவங்க வந்து நம்ம நாட்டில் இருக்கிற கிளீன்னஸ் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாம் எங்கேயோ இருக்கிறோம், அதாவது நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனாலும் இன்னும் டெவலப் பண்ணலாம். ஆனாலும் இன்னும் நம்ம ஒரு சிட்டிசனா வந்து நம்மளோட கண்ட்ரிபியூஷன் நமக்கு கூடுதலா பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டை வந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உலகத்திலே பெஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னா பெஸ்ட் டெஸ்டினேஷன் இஸ் ஸ்ரீலங்கா. ஸோ எனிவே உங்களோட கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. And stay tuned for more. And நாளைக்கு சந்திப்போம் மற்றொரு வீடியோவில். ஓகே, பாய். Take care, bye.